வணக்கம், வெல்கம் டு கரண்ட்ஸ் கெம் வேர்ல்ட். இன் திஸ் வீடியோ, இந்த வீடியோவில் க்ளோசோ போரேன்ஸ், டைப்ஸ் ஆஃப் போரேன்ஸ் பார்க்க போகிறோம். க்ளோசோ, நிடோ, அரக்னோ, ஹைப்போ போரேன்ஸ் நான் என்ன, ஹவு அதை வேட்ஸ் ரூலை பயன்படுத்தி இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது. ஓகே, so what is Wade's rule, how it is used to classify, identify the boron type. First, Wade's rule na enna, polyhedral skeletal electron pair in boron. இதில் பார்த்தீங்கன்னா there are 4 steps இருக்குது, 4 steps தான். ஈஸி வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கவுண்ட் த நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட்ஸ், அதை என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஈச் பிஹெச் யூனிட், இப்போ ரெண்டு எலக்ட்ரான் இதுக்கு இடையில் இருக்குது, அதனால் ஈச் பிஹெச் யூனிட் கான்ட்ரிபியூட்ஸ் 2 electrons. இங்கே கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். B2H6. இந்த B2H6ல் எத்தனை பிஹெச் யூனிட் இருக்கணும்? கண்டிப்பாக 2 போரான் இருக்குது, அப்போ 2 × 2 தான் இருக்க முடியும். 2 × 2 = 4. ஓகே, அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னா, every additional hydrogen atom contributes 1 electron to the skeletal electron of boron. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா B2H2 போயிருது, அப்போது 4 additional hydrogen இருக்குது, எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் இருக்குது, அதுதான் 4 additional hydrogen. ஒவ்வொன்றும் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது, அப்போ 4 வந்துடுது, 4 electrons. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 4 8 / 2 4. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஆட் எலக்ட்ரான் ஆன் த சார்ஜ். இப்போ உதாரணத்துக்கு இந்த இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. B6H6 2- சார்ஜ் இருக்குது, அப்போ நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, × 2 12 electrons. அதே மாதிரி அடிஷ்னல் ஹைட்ரஜன் இங்கே இல்லை, = 0. அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, சார்ஜ் ஆனிட்டு இருக்குது, 2 - இருக்குது, அப்போ 2 electron ஆட் பண்ணிக்கோங்க. 4 - 4, 0 - 0 போட்டுக்கோங்க. ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் அப்போ எத்தனை இருக்கும்? 12 + 2 14/2 7. அடுத்து டிவைட் த டோட்டல், இந்த பண்ணியிருக்கோமா, டிவைட் த டோட்டல் by 2 டு கெட் த நம்பர் ஆஃப் ஸ்கெலிட்டல், அது வந்து எலக்ட்ரான்ஸ் 8ங்கிறது ஸ்கெலிட்டல் பேர்ஸ் within the boron குறிக்குது. இப்போ வேட்ஸ் ரூலை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு போரேனை க்ளோசோன்னு சொல்கிறதா, நிடோன்னு சொல்கிறதா, அரக்னோன்னு சொல்கிறதா, ஹைப்போன்னு சொல்கிறதா அப்படிங்கிறத, அதாவது n+1, இந்த என்கிறது எதை குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட் இன் போரேன் மாலிகுல்ஸை குறிக்குது. ஓகே, n+1 அப்படின்னா அது க்ளோசோ, n+2னா அது நிடோ, n+3னா அது அரக்னோ, n+4னா ஹைப்போ. இப்போ எப்படி வந்து ஒரு போரேனை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது, அசைன் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, க்ளோசோவா நிடோவா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துருக்கிறோம், அதை பார்ப்போம். இது நிடோவா. B2H6 டைபோரேன் எடுத்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட் 2, அதே தான். அடிஷ்னல் ஹைட்ரஜன் 4, அப்போ ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் 4. ரைட்டா? ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் 4, அப்போ n = இங்கே வந்து 2, அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா 2 + n = 2 + 2, n+2 வந்தால் தான் 2 + 2 வந்தால் தான் 4 வர முடியும். அப்போ n+2னா இது என்ன டைப்பு? நிடோ டைப். அப்போ டைபோரேன் இஸ் நிடோ டைப் காம்பவுண்ட். அடுத்து B6H6 2-, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட் வந்து 6, அடிஷ்னல் ஹைட்ரஜன் 0, சார்ஜ் ஆனிட் 2, அப்போது ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர்ஸ் 7. அப்போ 7ன்னா இதில் 6 இருக்குது, அப்போ 6 + 1, அப்போ n+1 டைப். n+1 டைப் என்னது? க்ளோசோ. அப்போ B6H6 2- இஸ் கால்டு க்ளோசோ போரேன். அடுத்து இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ B5H9
நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட் வந்து 5 இருக்குது, ஏன்னா V5H5. அப்போ மிச்சம் வந்து 4 அடிஷ்னல் இருக்குது. ஸோ ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் 14/2 7. அப்போ n = 5. அப்போ 5 + 2 7 இருக்குது. 5 + 2 தான் போட முடியும். அப்போ n+2 டைப். ஸோ திஸ் இஸ் அகைன் நிடோ போரின். அடுத்து B5H11. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட் 5 இருக்குது, அடிஷ்னல் ஹைட்ரஜன் 6 இருக்குது, சார்ஜ் ஆன் இட் 0, ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர்ஸ் அப்போ எத்தனை வரும் 10 16/2 8. அப்போ n = 5 நம்மளுக்கு தெரியும் இந்த இருக்குது நம்பர் ஆஃப் பிஹெச் யூனிட். அப்போ வந்து 5 + 3 தான் இருக்க முடியும். ஸோ திஸ் போரேன் இஸ் கால்ட் அரக்னோ போரேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன்.